ஹாய் ஆல். லஞ்ச் தான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். சிம்பிளா ஈஸியா முடிச்சிடலாம் இந்த ஒரு 2 டிஷ்ஷோட அப்படின்னு நினைச்சுட்டு ஒண்ணா இழுத்து நானே ரொம்ப அதிகமா வேலை இழுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிக்கன் 65க்கு வந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலான்ட்டு அதுக்கு எல்லாமே பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு வெஜ் பிரியாணியா புலாவான்ட்டு ஒரே கன்ஃபியூஷன்ல இருந்தேன். எதுக்கா இருந்தாலும் சரி அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு மீல் மேக்கரை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் கிரேவி பண்ணி முடிச்சிட்டேன். இது எப்பயும் பண்ற மாதிரியே பண்ணிட்டேன். ரொம்ப அப்படியே பெரட்டல் மாதிரி பண்ணாம கிரேவி மாதிரி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு முடிவு பண்ணிட்டேன் பிரியாணி அப்படின்ட்டு. ரொம்ப மைல்டா செட்டில்டா தான் பண்ணேன். ஃப்ரோசன் வெஜிடபிள் இருந்துச்சு. அத வச்சு தான் வந்துட்டு அது கூட மீல் மேக்கர் போட்டு சிக்கன் பிரியாணி பண்ணேன். ரொம்ப டேஸ்ட்டா வந்துருந்துச்சு. நார்மலா மெனக்கெட்டெல்லாம் பண்ணுவோம். அன்னைக்கெல்லாம் வந்துட்டு அது குறை, இது குறைம்பாங்க. அன்னைக்கு வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரசம் வச்சேன். ஏன்னா அந்த சளி இருக்கிறதுனால ரசம் வச்சா நல்லா இருக்குமேன்ட்டு ரசம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் சிக்கன் 65 வந்துட்டு பொரிச்சு எடுத்துட்டு, லாஸ்ட்டா வந்துட்டு குக்கும்பர் ரைத்தா தான் பண்ணேன். வீடியோட ஸ்டார்ட்டிங்ல சொன்னேன்ல ஒவ்வொன்னா இழுத்துக்கிட்டேன். அது சரி. அன்னைக்கு நம்ம வீட்ல லஞ்ச் என்னன்னா குக்கும்பர் ரைத்தா, சிக்கன் 65, சிக்கன் கிரேவி, முட்டை, வெஜிடபிள் பிரியாணி தான். இதோட கடை சாத்திக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். டாடா.